அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லா வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவின் தூய திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அகிலத்தின் அருட்கொடை அழகிய முன்மாதிரி நம் உயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்த்திட்ட பெருமக்கள் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, வசந்தத்தின் தொடக்கம் தொடங்கிவிட்டது. ஆம், ரபியுல் அவ்வல். வசந்த காலம் மனிதர்கள் விரும்புகின்ற ஒரு காலம். வெம்மைகளும் எல்லாம் தீர்ந்து வசந்த கால தென்றலாக வருகின்ற போது, அது மலர்கின்ற போது வசந்த காலம். ஆம், இந்த உலகம் ஒரு நாள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகுந்த புழுக்கத்தில் இருந்தது. அறியாமை புழுக்கம், பொய்மை புழுக்கம். இவ்வாறான புழுக்கங்களில் இருந்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி ஒரு வசந்தத்தின் தென்றலாகவே வள்ளல் நபிகளார் வந்திருக்கிறார். அவருடைய வருகை குர்ஆன் அழகுபட சொல்லும், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். நிச்சயமாக உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களிலே இருந்து வந்திருக்கிறார், மனிதர்களிலே இருந்து வந்திருக்கிறார். அவர் அசீசுன் அலைஹி மா அனித்தும். மனிதர்களே, நீங்கள் சிரமப்படுவது, துன்பத்திலே துடிப்பது அவருக்கு மிகுந்த வேதனையை தரும். அவர் மனம் மிகவும் வருந்தும். உங்களுடைய கவலை அவர்களுடைய கவலையாகவே இருக்கும். என்ன அற்புதமான வரிகள்! ஆம், உண்மையிலே அண்ணல் நபிகளார் ஒரு மனித குலத்தினுடைய மாணிக்கமாக மட்டுமல்ல, கருணை ததும்புகின்ற அற்புத ஒரு பேராளராக. குர்ஆன் சொன்னதை போல, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ். தூதரே, இறைவனுடைய அருளாகவே நீங்கள் மண்ணுலகத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த மண்ணுலகத்திலே இறைவன் மிகச் சிறந்தவன். அல்லாஹ்வே இந்த அகிலத்தின் உண்மையான ஒரே இறைவன். அவன் மனிதர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை பல வடிவங்களிலே அளித்தந்திருக்கிறான். அவன் தந்த அந்த அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம். அவைகளிலே மிக முக்கியமான அருட்கொடைகள் இரண்டு. ஒன்று, மனித குலத்தினுடைய சரியான வழிகாட்டலுக்கான தூதர்களை அனுப்பியதும், அவர்களுக்கு அடிப்படை ஆதாரமாக வேதங்களை வழங்கியதும் தான். ஆம், இறை வேதங்களும் இறை தூதர்களும் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய அருட்கொடை இறைவன். இந்த அருட்கொடைகளில் இறுதியாக தோன்றியவர்கள்தான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனித குலத்தினுடைய அருட்கொடைகளிலே ஹாத்தமுன் நபியின், நபிமார்களின் முத்திரை என்று சொல்கின்ற அளவிலே, ஆம், இவர்களுக்கு பிறகு இனி யாரும் எவரும் இறைவனின் தூதராக இல்லை என்று சொல்லுகின்ற மகத்தான மாபெரும் சிறப்பு பேற்றினை நபிகளார் பெற்றிருக்கிறார். அதனாலேதான் அண்ணல் நபிகளாரை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது. உலகத்தில் தோன்றியவர்களிலே அன்று முதல் இன்று வரை எத்தனையோ மனிதர்கள், அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், தத்துவ மேதைகள் எல்லாம் தோன்றியிருக்கலாம், அரசியல் விற்பனர்கள் எல்லாம். ஆனால் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல உள்ளும் புறமும் தூய்மையான உன்னதமான பெருந்தகை, மனித குலத்தை நேசிக்கின்றவர்கள், தம்மை விட, தம் குடும்பத்தை விட மனிதர்கள் மீது அன்பு காட்டுகின்ற பெருந்தகை வரலாறு, உடைய வாழ்க்கையின் நிகழ்வுகள், அவற்றைத்தான் நாம் இந்த ஒரு மாத காலம் பிஸ்மியின் வழி கேட்கப் போகிறோம். இங்கே பண்பாளர்களே, எல்லா வல்ல ஏக இறைவனின் திருத்தூதராக, எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் நிறைவான தூய வழிகாட்டியாக 1460 ஆண்டுகளுக்கு முன்னர் அரபு நிலத்தின் மக்கா நகரில் அப்துல்லா ஆமினா தம்பதியரின் அருமை மகனாக பிறந்த பெருந்தகை ஆற்றிய சாதனையும் செய்த சேவையும் இன்றும் உலகம் வியப்போடு நோக்குகிறது. அறியாமையும் மழமையும் பாரம்பரிய கற்பனை பொய்மை நம்பிக்கைகளும் குடிகொண்டிருந்த அந்த அறியாமை காலத்திய அரபுகளும் அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு புரட்சி ஏற்படுத்தினார்கள். சிந்தனை எழுச்சியை அவர்கள்
வெளிப்படுத்தினார்கள். ஆண்டாண்டுகளாய் மண்டி கிடந்த மூட நம்பிக்கைகளை போக்கினார்கள். கண்ணில் கண்டவைகளை எல்லாம் வழிபட்டு வந்த அந்த மனிதர்கள் உண்மையான ஒரே இறைவனை ஒப்புமை இல்லாது உண்மை மெய்ப்பொருளை அனைத்துலகங்களின் அதிபதியை அறிந்துணர்ந்து ஏற்கும் அறிவு வளர்ச்சியை தோற்றுவித்தார்கள். அடிமை உயர்குலம் தாழ்குலம் என்று பேதகப்பட்டு பிரிந்து சிதறி கிடந்த மாந்தர்களை எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே, அனைவரும் அவனால் படைக்கப்பட்டவர்களே, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என மனிதர்களில் எவரும் இல்லை, பிறப்பால் அனைவரும் சமமே, ஆம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உயிர் பண்புகள் இறையச்சத்தால் மட்டுமே மனிதர் மதிப்பை பெறுவர், இறைவனிடம் சிறப்பை பெறுவர் என போதித்தார்கள். எல்லா நேரத்திலும் இனிய பண்பாளராக எளிமையான மனிதராக அந்த நபிகளார் தந்தார்கள். அறிவார்ந்த ஆன்மீக வாழ்வும் தூய அரசியல் வாழ்வும் நெறிபிறழா நீதி நேர்மை வாழ்வும் பெருமானாரிடம் நிறைந்து காணப்பட்டன. வாழ்வில் எந்த தருணத்திலும் அவர் பொய் சொன்னதே இல்லை, எவரையும் ஏமாற்றியதில்லை, நகையாடியதும் இல்லை, எவருடைய பொருளையும் அநியாயமாக கவர்ந்ததும் இல்லை. இறை தூதர் என்னும் எவரும் பெற முடியாத உயர் பதவி பெற்றிருந்தாலும் எப்போதும் அவர்களும் துளியளவும் பெருமை வந்தது இல்லை. மற்றவர்களை விட நம்மை பெரிதாக கருதியதும் இல்லை. சொல்லென்றும் செயலென்றுமாக உள்ளென்றும் வெளியொன்றுமாக நடந்ததும் இல்லை. பொய்யாக பாசாங்கு செய்யும் போலித்தனம் அந்த தலைவரிடம் இருந்தது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் எவருக்காகவும் தம் கொள்கையை விட்டு கொடுத்தது இல்லை. ஆம், சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையிலும் தந்தால் உங்களின் கொள்கையை விடமாட்டேன். ஒன்று, என் கொள்கையில் நான் வெற்றி அடைவேன், இல்லை என்றால் செத்து மடிவேன். இதுவே அந்த தூதருடைய தார்மீக முழக்கமாக இருந்தது. ஏகத்துவ கொள்கையை விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த ஓரிரை கொள்கையே அவரது உயிர் மூச்சாக இருந்தது. முகஸ்துதி செய்தல், அவசியமற்றவைகளை அதிகம் பேசுதல், அனாவசியமானவைகளில் தலையிடுவது எதுவுமே அவர்களிடம் இல்லை. சுயநலம், வஞ்சம், மக்களை குழப்பி பிரித்தாடுதல் அவர்களிடம் இருந்ததே இல்லை. எவரையும் பழிவாங்க மாட்டார்கள், மற்றவர்களின் குறை தேட மாட்டார்கள். அனைவருக்கும் அனைத்து துறையினருக்கும் அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்த அண்ணலார் அறியாமை, அநியாயம், அடக்குமுறை போன்ற இருள்களை அகற்றினார்கள். மதீனாவில் அவர்களது அரசியல் ஆளுமை வேரூன்றிய போது இறை பணியை, மனித சேவையை முனைப்புடன் செய்து வரலாற்றில் நிலைத்திருக்கும்படி வெற்றியை ஈட்டினார்கள். சரித்தம் படைத்த சமுதாயத்தினர் அண்ணல் நபிகளாரின் அறவழியில் நின்று ஓரணையில் திரண்டால் மகத்தான சாதனை செய்ய முடியும். நாடும் மக்களும் நமது சந்ததியும் சிறந்து விளங்கும். உலகளாவிய மனிதகுலம் ஈருலக வெற்றி வலையும் இந்த உணர்வுகள் நமக்குள்ளால் இருக்க வேண்டும். அண்ணல் நபிகளார் அறிவார்ந்த பெருந்தகை. அவருடைய வாழ்க்கை போன்று உலகத்தில் எவருடைய வாழ்க்கையும் இல்லை. அவருடைய உன்னதமான வாழ்க்கையிலே மிக அற்புதம் சொன்னார்கள். இன்னமல்ல அமாலு பின்னியார், எண்ணங்களை பொறுத்தே செயல்கள் அங்கீகாரம் பெறுகின்றன. ஆம், எண்ணமே வாழ்வு, எண்ணம்தான் வாழ்வு. எண்ணத்தை தூய்மையாக்குங்கள். அந்த எண்ணம் தான் உங்களை இயக்குகிறது. மனிதனுடைய எண்ணங்கள் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். எவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றானோ அவனே மனிதன். ஆம், கது அஃப்லஹ மன் தஸக்கா, எவர் தன் உள்ளத்தை, இதயத்தை, ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துகின்றாரோ அவர் நிறைவான வெற்றி அடைந்து விட்டார். எவ்வளவு அற்புதமான அறிவுஞான கருத்து கருவூலங்களை எல்லாம் அண்ணல் நபிகளார் எழுதவும் படிக்கவும் தெரிந்திராத ஒரு உம்மி நபி உலகு தந்தார்கள். எல்லாவல்ல அல்லாஹ் அவருடைய வாழ்வையும் வாக்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பேற்றை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.